கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பட்டி அருகே அரசு நத்தம் புறம்போக்கு நிலத்தில் கடந்த 3 தலைமுறைகளாக குடியிருந்து வரும் 20 குடும்பத்தினரை காலி செய்ய வருவாய்த்துறையினர் வலியுறுத்தி வருவதாக கூறி பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பாரூரில் அரசுக்கு சொந்தமான நத்தம் புறம்போக்கு உள்ளது. இந்த நிலத்தில் கடந்த 3 தலைமுறைகளுக்கு மேலாக 20 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு குடியிருந்து வரும் நபர்களிடம் உடனடியாக வீடுகளை காலி செய்ய வேண்டி வருவாய்த்துறையினர் நோட்டீஸ் கொடுத்துள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி சாரியா அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுக்களை கொடுத்தனர். அந்த மனுவில் கடந்த 3 தலைமுறைகளாக அரசுக்கு சொந்தமான இடத்தில் குடியிருந்து வருகிறோம். இந்த இடத்தினை காலி செய்துவிட்டு வேறு இடங்களில் இடம்பெயர்ந்து செல்லுமாறு வருவாய்த்துறையினர் வலியுறுத்தி வருகின்றனர். எங்களுக்கு என எந்த ஒரு நிரந்தரமான ஊதியம் இன்றி சொற்ப வருமானத்தில் வாழ்ந்து வருகிறோம். இந்த இடத்தை விட்டு வேறு இடத்தில் நிலம் வாங்கி வீடு கட்டி குடியிருக்க எங்களால் முடியாத நிலையில் உள்ளோம். அதற்கான பணமும் வருமானமும் இல்லை. ஆகையால் மாவட்ட ஆட்சியர் அதே பகுதியில் உள்ள பனந்தோப்பு என்ற இடத்தில் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலம் உள்ளது. இந்த இடத்தில் குடியிருக்க உரிய இடம் ஒதுக்கீடு செய்து கொடுத்தால் அந்த இடத்தில் குடிசை போட்டு குடியிருக்க மாவட்ட ஆட்சியர் உரிய ஆவணம் செய்ய முன்வர வேண்டும் என அப்பகுதிகள் கோரிக்கை விடுத்தனர். காந்திபுரம் பாரூர் பஞ்சாயத்தில் பாரூர் சுடுகாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 25 குடும்பம் 3 தலைக்கட்டாக அங்கே வசித்து வராங்க. எங்களை சேர்ந்தவங்கெல்லாம் அங்கே வாழ்ந்து வராங்க. அதில் திடீர்னு நேற்று முன்தினம் 7th நோட்டீஸ் RI மூலமாக எல்லாரும் அந்த 20 வீட்டுக்காரருக்கும் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த இடத்த விட்டு காலி பண்ணுன்னா எங்களுக்கு வேறு இடம் இல்லை. அதே போல் பாரூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இடத்துலையே பனங்காடுன்னு ஒரு இடம் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 100 ஹெக்டேருக்கு மேலே கரம்பா கிடக்குது. அந்த இடத்துல மீன் ஆராய்ச்சி நிலையம் கட்டியிருக்கிறாங்க. அதுக்கு எல்லா வசதியும் அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல எங்களுக்கு வீடு கொடுத்தா இடம் கொடுத்தா நாங்கள் அந்த இடத்துல வீடு கட்டி வாழ்வாதாரத்தை நாங்கள் பெருக்கிக்குவோம். அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சியருக்கு இன்றைக்கி மனு கொடுத்துருக்குறோம். இந்த பிரச்சனை அடிக்கடி எங்களை தொந்தரவு பண்ணினே இருக்கிறாங்க. இருந்தாலும் எங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற சட்டத்தின் அடிப்படையில் எங்களுக்கு பாரூர் பனங்காட்டில் எங்களுக்கு இடம் கொடுத்தா போதுமானது. எவ்வளோ பேருங்க அந்த இடத்துல? 25 பேர், 20 குடும்பம் இருக்குது. உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.